வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் பண்ணாக்கா தமிழ் மீடியம் செப்பரேட்டாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் பண்ணாக்கா செப்பரேட்டாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஃபார் வீக்குக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஜிபே நம்பருக்கு பண்ணாக்கா கால் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ஷேரை பண்ணாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் தான் பண்ணாக்கா என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே, ஃபோன்பே நம்பர். இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்தாலையும் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இல்லை பண்ணாக்கா ஜிபே நம்பர் அல்ல ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி பண்ணாக்கா நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இன்றைக்கி பார்க்குறது பண்ணாக்கா 3rd கிளாஸு. இந்த 3rd கிளாஸில் பண்ணாக்கா அதே 10th புக்கு தான், இயல் 1 தான் பார்க்க போகிறோம். 16வது பக்கத்தில் இருந்து. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எழுத்து சொல், இது 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். அப்போ மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது அப்படின்னாக்கா இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். மொழியின் சிறப்புகளை அறிய எது துணை செய்யும் அப்படின்னா இலக்கணம் துணை செய்யும். இங்கே பண்ணாக்கா எழுத்தில் பண்ணாக்கா நம்ம இப்போ பார்க்குறது சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்தில் பண்ணாக்கா உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குருக்கம், ஔகார குருக்கம், மகர குருக்கம், ஆயுத குருக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னாக்கா மொத்தம் 10 வகைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குருக்கம், ஔகார குருக்கம், மகர குருக்கம், ஆயுத குருக்கம் ஆகியன 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அவற்றில் இங்கே பண்ணாக்கா எதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிரலபடை, ஒற்றலபடை மட்டும் பார்க்க போகிறோம். மற்ற கிளாஸ் பண்ணாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அளபெடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அளபெடுத்தல் அப்படின்னா என்ன மீனிங்னா நீண்டு ஒலித்தல். அளபெடுத்தலுடைய பொருள் நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. அப்போ பண்ணாக்கா பேச்சு வழக்கில் பேசும்போது அந்த சொற்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது அந்த உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் இந்த அளவெடுத்தல் பண்ணாக்கா பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா, தம்பி, சரிங்களா, இந்த அம்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தம்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் பண்ணாக்கா நீட்டி ஒலிக்குதல் அப்படின்னு. அப்போ இந்த நீட்டி ஒலித்தலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அளபெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பண்ணாக்கா உயிரலபடை. அப்போ உயிரலபடைன்னு பாருங்கள், செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றில் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரலபடை. அப்போ பண்ணாக்கா செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றுக்கு பின்னால் வரும். அப்படி வரதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உயிரலபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினிஷனை நமக்கு கொஷினாக கூட கேட்கலாம். உயிரலபடை 3 வகைப்படும். உயிரலபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னாக்கா 3 வகைப்படும். இதுவும் கொஷின் கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா செய்யுளிசை அளபடை. உயிரலபடையில் 3 வகைப்படும். அதில் முதல் வகை பண்ணாக்கா செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். அப்போ பண்ணாக்கா இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. இதுவும் கொஷின் கேட்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ இசை நிறை அளபடைக்கு வந்து பண்ணாக்கா எடுத்துக்காட்டு பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், செய்யுள் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. சரிங்களா? ஸோ இந்த இசை நிறை அளபடையில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல் உரா குறுநோய் மொழியிடை நல்ல படா பறை மொழி இறுதி. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த படா உரா ஸோ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா இசை நிறை அளபடை. ஸோ இசை நிறை அளபடையாக இருக்கட்டும் இல்லை செய்யுள் இசை அளபடையாக இருக்கட்டும், அதுக்கான எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லை வந்து பண்ணாக்கா படா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இது என்ன அளபடை அப்படின்னு கேட்பாங்க. செய்யுள் இசை அளபடை. செய்யுள் இசை அளபடையை வேறு எந்த வகையிலும் சொல்லலாம் அப்படின்னாக்கா இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னும் சிம்பிள், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பண்ணாக்கா ஒரு ஷார்ட்டாக, சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா செய்யுள் இசை அளபடை தான் ஃபஸ்ட்டு. இந்த செய்யுள் இசை அளபடையில் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா 2 எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்த ஆ இருக்குது இல்லைங்களா, இந்த ஆக்கு முன்னாடி எத்தனை எழுத்து இருக்குன்னா 2 எழுத்து இருக்கும். பா டா உ ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆ அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி 2 எழுத்து மட்டும் இருந்தால் அதுக்கு என்ன பேருனா செய்யுள் இசை அளபடை. இன்னொரு பேர் வந்து பண்ணாக்கா இசை நிறை அளபடை. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நான் டெஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பண்ணாக்கா இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது. அப்போ முன்னாடி வந்து பண்ணாக்கா ஓசை குறையும் போது பயன்படுத்துறது. இங்கே வந்து பண்ணாக்கா ஓசை குறையாது, ஆனால் அங்கே என்ன பண்ணணும்னா குறில நெடிலாகி அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இது ரெண்டும் எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா இன்னிசை அளபடைக்கான எக்ஸாம்பிள். முன்னாடி சொல்லும்போது ஆ அப்படின்னு இருக்கும், அதுக்கு முன்னாடி 2 எழுத்து இருக்குன்னு சொன்னோம். இங்கே அப்படின்னு இருக்கும். சரிங்களா? தூவும் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி எத்தனை எழுத்து இருக்கும் அப்படின்னாக்கா 3 எழுத்து இருக்கும். 3 எழுத்து ஏ டு பா. சரிங்களா? ஏ டு பா, கே டு பா. சரிங்களா? அப்போது அந்த முன்னாடி எத்தனை எழுத்து இருக்குன்னா 3 எழுத்து இருக்கும். 2 எழுத்து இருந்தால் செய்யுள் இசை அளபடை, 3 எழுத்து இருந்தால் இன்னிசை அளபடை. அடுத்து சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. ஸோ செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பண்ணாக்க ஈல முடியும். ஸோ ஈல முடிஞ்சாவே அது என்ன பண்ணலாம், சொல்லிசை அளபடை அப்படின்னு இமேஜினேஷனுக்கு வந்துடலாம். அப்போது ஆல முடிஞ்சால் முன்னாடி 2 எழுத்து மட்டும் இருந்தால் அது வேறு பண்ணாக்கா செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். செய்யுள் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை. அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா தூவும் முடியும், அதுக்கு முன்னாடி 3 எழுத்து இருந்தால் அதுக்கு பேர் இன்னிசை அளபடை. ஈல முடிஞ்சால் சொல்லிசை அளபடை. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா அந்த 3த்துக்கானது. ஸோ நசை விருப்பம். நசை அப்படின்னா என்ன அப்படின்னா விருப்பம். நசை அப்படின்றதுடைய மீனிங் என்ன, விருப்பம் பொருள் என்னென்னா விருப்பம். இதுவும் கொஷின் கேட்பாங்க. விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என்னும் அளபெடுத்தது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது. அப்போ நசையி இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா சொல்லிசை அளபடை. ஈல முடிஞ்சாவே சொல்லிசை அளபடை. அப்போ விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என்னும் அளபெடுத்தது. இங்கே நசை அப்படின்றது பெயர் சொல், அது என்னவா மாறி இருக்குது, வினை எச்சமாக மாறி இருக்குது. அப்போ இங்கே நமக்கு சிம்பிளாக சொல்லிசை அளபடைக்கான எக்ஸாம்பிள் கேட்கலாம். இந்த நசை அப்படின்னா இதோடைய பொருள் கேட்கலாம். அடுத்து ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், யு, இ, இல், இல் ஆகிய 10 அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை ஆகும். அப்போ இங்கே சொன்ன அந்த 10 எழுத்து ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அக்கு, இது எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணாக்கா அளபெடுத்தால் அதுக்கு என்ன பேருன்னா ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 10 எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா எங்,
எங்கிறைவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து பண்ணாக்கா இங் 2 டைம்ஸ் வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா எக்கிலங்கிய, அதில் வந்து பண்ணாக்கா அக்கு, இது 2 டைம்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றலபடை அப்படின்னு பேர். அடுத்தது சொல். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். அப்போ சொல் அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைஞ்சால் அதுக்கு என்ன பேருனா சொல் அப்படின்னு பேர். இங்கே வந்து பண்ணா பூ ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுது, அது வந்து பண்ணாக்கா பொருள் தரும் வகையில் இருக்குது. மலர்ந்தது, சரிங்களா, பல சொல் பல எழுத்து ஒன்றா சேர்ந்து ஒரு சொல்லை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா பொருள் தருது. மாடு 2 எழுத்து, புல் அதே மாதிரி புல் தின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைஞ்சால் அதுக்கு என்ன பேருனா சொல் அப்படின்னு ஆகும். அது 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 திணைகளையும் குறிக்கும், 5 பால்களையும் குறிக்கும். மூவிடங்களிலும் வரும், மூவகை இடங்களிலும் வரும். அதே மாதிரி உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வருவது எதுனாக்கா இந்த சொல். அதே மாதிரி வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்குவது எதுனாக்கா இந்த சொல். அப்போ எங்கெல்லாம் வரும் பாருங்கள், 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும், மூவகை இடங்களிலும் வரும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். அடுத்து பாருங்கள், மூவகை மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். மொழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழி, 2வது தொடர்மொழி, 3வது பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழி மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 3 வகையாக அமையும். ஒரு மொழி ஒரு பொருளென, ஸோ ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென, பொது இருமையும் ஏற்பன. ஸோ இது எந்த செய்யுள் வந்து கேட்டிருக்காங்கன்னா, எந்த செய்யுளில் வருது இந்த தொடர் அப்படின்னா நன்னூலில் வருது. சரிங்களா? இதுவும் கொஷின் கேட்பாங்க, எந்த நூலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் வந்து பண்ணாக்கா தனித்து நின்று பொருள் தந்தால் அதுக்கு என்ன பேருனா தனிமொழி அப்படின்னு பேர். இங்கே வந்து பண்ணாக்கா கண் படி, அதே மாதிரி கண்ணன் படித்தான். ஸோ கண் படி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் படித்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பதம். ஸோ அப்போ பகாபதம் பகுப்பதம் 2 இருக்குது. அடுத்து தொடர்மொழி. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் தொடர்மொழி அப்படின்னு பேர். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ இது 2 எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா தொடர்மொழிக்கான எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி அப்படியே எக்ஸாம்பிளில் கொஷின் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. அப்போ வந்து பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் பொதுவாய் அமைவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமொழி அப்படின்னு எனப்படும். ஸோ எடுத்துக்காட்டு வந்து பண்ணாக்கா 8 என்ற எண்ணை குறிக்கும். சரிங்களா? 8 அப்படின்றது வந்து பண்ணாக்கா 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். அடுத்து இவையே எல் கூட்டல் து எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாகவும் பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். அப்போ வந்து பண்ணாக்கா இவையே ஸோ எல் கூட்டல் து எனவும் வேம் கூட்டல் கை எனவும் பிரிந்து தொடர்மொழிகளாகவும் பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை 2 பொருளுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக இருக்கிறது. இது 2 மொழிக்கும் பொதுவாக இருக்கிறதுனால பொதுமொழியாகவும் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து தொழிற்பெயர். அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் அப்படின்னு பேர்.
ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருந்தா அதுக்கு என்ன பேருனா தொழிற்பெயர். அப்போ எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். இந்த தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா தல் அதில் முடியும். சரிங்களா? தல்லில் முடிஞ்சால் அதுக்கு பேர் தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல், குறிப்பாகவும் உணர்த்தாது வெளிப்படையாகவும் உணர்த்தாது, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தொழிற்பெயர் அப்படின்னு பேர். அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினையடியும் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால், அப்போ வினையடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த வினையடியோட விகுதி சேர்ந்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பேர். ஸோ இங்கே எதெல்லாம் வந்து பண்ணாக்கா வினையடி, எதெல்லாம் விகுதி. ஸோ ரெண்டும் சேர்ந்தால் என்ன தொழிற்பெயர் வருது அப்படின்னு பாருங்கள். நட அப்படின்றது வந்து பண்ணாக்கா வினையடி, நட அப்படின்றது வினையடி. அதே மாதிரி இது வந்து பண்ணாக்கா தல் அப்படின்றது விகுதி, நடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயர். வால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வினையடி, கை அப்படின்றது விகுதி, வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பெயர். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஆள் வினையடி, அல் விகுதி, ஆளல் இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். சரிங்களா? இந்த தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் தல், அல், சரிங்களா, கை இது மூணுத்துலையுமே முடியும். அடுத்து பாருங்கள், ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். நடை என்பது வினையடி, நடை, நடத்தல். அப்போ நடை, நடத்தல் எந்த விகுதியை வேணாலையும் ஏற்கும். அப்போ ஒரு வினையடி ஒன்றுக்கும் மேற்பட்ட பல விகுதிகளை ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். அப்போ எதிர்மறை பொருளில் வந்தால் அதுக்கு பேர் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை இதெல்லாம் வந்து பண்ணாக்க எதிர்மறை தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நமக்கு கொஷின் இருக்கும். முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் முதல்நிலை தொழிற்பெயர். இங்கே வந்து பண்ணாக்கா தட்டு, உரை, அடி. தட்டு, உரை, அடி இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகிறது. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த விகுதி இந்த வினை எல்லாமே வந்து பண்ணாக்கா தட்டுதல், உரைத்தல், அடித்தல் இந்த மாதிரி மாறும்போது அது வந்து பண்ணாக்கா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பேரு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா தொழிற்பெயர் பாருங்கள் கெடுதல். இதில் முதல்நிலை வந்து பண்ணாக்கா கெடு, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து பண்ணாக்கா கேடு. அப்போ கெடுதல் என்ன சொல்கிறோம் கேடு அப்படின்னு சொன்னாக்கா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சுடுதல், சூடு, சுடுதலுக்கு வந்து பண்ணாக்கா சூடு, சூடு அப்படின்றது வந்து பண்ணாக்கா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். அப்போ இந்த வினையாளனின் பெயர் வந்து பண்ணாக்கா 3 இடங்களிலும் வரும், 3 காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் அப்படின்றது வந்து பண்ணாக்கா வினையாளனின் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார் இதுவும் வினையாளனின் பெயருக்கான எடுத்துக்காட்டு. தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. அப்போது தொழிற்பெயர் வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இது வந்து பண்ணாக்கா காலம் காட்டாது, படற்கையே உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். இங்கே வினையாளனின் பெயர் தொழிலை செய்யும், கருத்தாவையும் குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்திற்கும் உரியது. பாடியவள், படித்தவர் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பண்ணாக்கா வினையாளனின் பெயருக்கான எடுத்துக்காட்டு.
ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், கற்பவை கற்றபின் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா தேன், நூல், பை, மலர், வா இத்தனிமொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர்மொழிகளாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணாக்கா நான் அடுத்த கிளாஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயர்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வினை அடி அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னு பண்ணாக்கா கான், சிரி, படி, தடு இதெல்லாம் வந்து பண்ணாக்கா. அப்போ விகுதி சேர்த்தா வந்து பண்ணால் என்ன தொழிற்பெயராக மாறும்னா கான் அப்படின்றது வந்து பண்ணாக்கா காணுதல், சரிங்களா, காட்சி, காணல், காணாமை, இப்படி எது வேணாலே மாறும். அப்போ இது சிரி, படி, தடு இது எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்கா ஆன்சர் அடுத்த கிளாஸில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா தனிமொழி, தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா தனிமொழி, தொடர்மொழியை கொண்டு உரையாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கிற அந்த உரையாடல், சரியா. எங்கே செல்கிறாய் அப்படின்றது வந்து பண்ணாக்கா தொடர்மொழி. அப்போ தனிமொழி என்ன, அடுத்து தொடர்மொழி என்ன, தனிமொழி என்ன, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நான் ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சரி யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் வந்து பண்ணாக்கா நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொஷினாக வரும். அடுத்து 4th ஒன், மலை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது ஏறுவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இத்தொடர்களில் உள்ள வினைமுற்றுக்களை தனியே எழுத்தெழுதி தொழிற்பெயர்களாக மாற்றுக. அப்போ இந்த செய்யுளிலிருந்து வினைமுற்றை மட்டும் தனியாக எழுத்து எழுதி அதை தொழிற்பெயராக மாற்றணும். ஸோ இதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, பாடுதல் இத்தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக. ஸோ இதோடைய தொழிற்பெயரை வந்து பண்ணாக்கா முதல்நிலை தொழிற்பெயரா, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா வகைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் தரேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். ஆ பெரும் வணிகமும் பெரும் கலன்களும். இ ஐம்பெருங்காப்பியங்களும் அணிகலன்களும். இ வணிக கப்பலும் அணிகலன்களும். ஸோ நீங்கள் ஆன்சரை தேடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னாலையும் நான் வந்து பண்ணாக்கா நாளைக்கு ஈவினிங் வந்து பண்ணாக்கா ஒரு 8 o'clock அந்த மாதிரி இதுக்கான ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. ஆ இலையும் சருகும். ஆ தோகையும் சண்டும். இ தாளும் ஓலையும். ஈ சருகும் சண்டும். மூன்றாவது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஸோ ஆ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் குட்டல் தமிழ் குட்டல் நா. ஆ எந்த குட்டல் தமிழ் குட்டல் நா. இ எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. எந்தம் குட்டல் தமிழ் குட்டல் நா. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கேன். அடுத்து கொஷின் நம்பர் 4. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. ஆ பாடிய கேட்டவர். ஆ பாடிய பாடல் பாடிய. இ கேட்டவர் பாடிய. இ பாடல் கேட்டவர். அடுத்த 5வது கொஷின். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகைகள். ஸோ ஆ குலை வகை. ஆ மணி வகை. இ கொழுந்து வகை. இ இலை வகை. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா குருவினா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் அது நமக்கு தேவையில்லை. 2வது கொஷின் பாருங்கள். மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்களை எழுதுக.
அப்போ இந்த அடியில் வரக்கூடிய அந்த காப்பியத்தை விட்டுட்டு எஞ்சி இருக்கக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்களுடைய பெயர்களை எழுதணும். சரிங்களா? இதுவும் நமக்கு கொஷினாக கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இதுவும் நான் கொடுக்குறேன் ஆன்சர். அடுத்து 3வது பாருங்கள். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கொண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. ஸோ நமக்கு இவ்வளோ லென்த்தாக கொஷின் கேட்க மாட்டாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர்மேல் வடுக்கான் வற்றதாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டிக்காட்டி அதன் இலக்கணம் தருக. ஸோ நமக்கு இதுவும் கொஷின் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். சரியா? ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யுள் இசை அளபடை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ முன்னாடி 2 எழுத்து இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல் இசை அளபடை. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யுள் இசை அளபடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னிசை அளபடை. சரிங்களா? லாஸ்ட்டாக தான் சொல் இசை அளபடை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னிசை அளபடை. ஸோ இந்த திருக்குறளில் வந்தது இல்லையா, ஒரு திருக்குறள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த திருக்குறளில் வரக்கூடிய அளபடை என்ன அளபடை அப்படின்னா இன்னிசை அளபடை. அப்போது து உண்பதுவும் அப்படின்னு வருது இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான இலக்கணம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த இன்ன அளபடை அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதுவும் நமக்கு வராது. அடுத்து சிறுவினால ஃபஸ்ட் ஒன் வேண்டாம். 2வது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. ஸோ இந்த இளம் பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கே எடுத்திருப்போம். அதை வந்து பண்ணாக்கா தரவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. அப்போ வந்து பண்ணாக்கா இது ஸோ இந்த எழுத்தை கொடுத்துட்டு இதோடைய தொழிற்பெயர் இன்னவா வரும் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு தரேன். அடுத்து தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியையும் பாங்கினை விளக்குக. இதுவும் வேண்டாம், நெடுவினாவும் நமக்கு தேவையில்லை. அடுத்து படித்து சுவைக்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். ஸோ இது எந்த பாடல்லேருந்து எடுத்திருக்காங்கனாக்கா தனிப்பாடல் திரட்டிலிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாடலை ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர கவிராசர். சுந்தர கவிராசர். ஸோ சுந்தர கவிராசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் பாடலில் மரம் என்னும் சொல் இடத்திற்கேற்ப பொருள் தருவதாய் எத்தனை இடங்களில் வந்திருக்குன்னா 11 இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மரம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா 11 இடத்துல வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரசன், அரச மரம் அப்படின்னு சொல்லுவோம். அரச மரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசனை குறிக்குது. மாமரம் அப்படின்றது மா குதிரை. கருவேலம் வேலை குறிக்குது. அரசன். வேங்கை அப்படின்றது புலியை குறிக்குது. வேல் காட்டு வலி. ஆலமரம் அப்படின்றது ஆள். அத்தி மரம் அப்படின்றது அத்தி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மொழிபெயர்ப்பில் பாருங்கள். இஃப் யூ டாக் டு எ மேன் இன் அ லாங்குவேஜ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கோஸ் டு இஸ் எட். இஃப் யூ டாக் டு ஹிம் இன் இஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு இஸ் ஆர்ட்.
இதை யார் சொன்னது? நெல்சன் மண்டேலா சொன்னது. இதை கூட அப்படியே நமக்கு கொஷினாக கேட்பாங்க. மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம இதை அப்படியே கூட கொஷினாக கேட்கலாம். லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் த கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ஸோ இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டாமே ப்ரௌன். அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கொஷினாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சந்தக்கவியில் வந்த பிழைகளை திருத்துக. ஸோ இங்கே வந்து பிழையை திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட்டுருங்க, வேண்டாம். கீழ்காணும் சொற்களின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இந்த சொல்லுடைய கூட்டுப்பெயர். சரிங்களா? அப்போ இதை கூட நமக்கு கொஷினாக கூட கேட்கலாம். ஸோ அப்போ வந்து கூட்டுப்பெயர். அப்போ வந்து குவியல், குலை, மந்தை, கட்டு. ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்போ கல்லுடைய கூட்டுப்பெயர் என்ன? பழம் இதோடைய கூட்டுப்பெயர், புல்லுடைய கூட்டுப்பெயர், ஆடுடைய கூட்டுப்பெயர். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் ஆன்சர் தரேன். அடுத்து வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஸோ இதுவும் நமக்கு வேண்டாம். தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறொரு சொற்களை பயன்படுத்தி சொற்களை மீள எழுதுக. அடுத்து இந்த நயம் பாராட்டுகன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உடர்வினும் புணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகணா வயங்கோ நன் மொழியே தானனி சிறப்புற்று தனித்தமிழ் மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. ஸோ இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா கா நமச்சிவாயர். ஸோ இதுவும் நமக்கு கொஷினாக கேட்கலாம். இதில் ஏதாவது ஒரு 2 லைனை கொடுத்துட்டு நமக்கு இது யார் பாடினது அப்படின்னு கொஷின் வரும். அடுத்து மொழியோடு விளையாடு. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேன், விளக்கு, மலை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சொற்களை இந்த சொல்லோட இணைத்து புதிய சொற்களை உருவாக்கணும். ஸோ இதுவும் நம்ம கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து வந்து எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஸோ செயலுடைய அடி. இதில் வந்து நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. நாற்றிசை 4, அந்த 4 தமிழ் எண். இதே மாதிரி வந்து நமக்கு 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எண்கள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இதில் இருந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே இதுவும் இம்பார்ட்டண்ட். இந்த ஏரியா பார்க்குறோம் பாருங்கள். கலைச்சொல் அறிவோம். வாவல் அப்படின்னா என்ன அப்படின்னு உயிரெழுத்து. அடுத்து வந்து கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் உரிமொழி. கன்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். ஸோ இதிலிருந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. நாம் ஏன் தனித்தமிழ் காக்க வேண்டும்? ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். ஸோ இதெல்லாம் வந்து புக்கோடைய பேர், அதை எழுதனுடைய ஆத்தர் பேர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கிளாஸு. இதோடு வந்து டோட்டலாக 3 கிளாஸ் முடியுது. இந்த 3 கிளாஸும் சேர்த்து இயல் 1. இயல் 1ல் ஒரு சிலதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தோடைய ஆன்சரும் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அமுச்சு விட்டுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த மெட்டீரியலில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.